இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்பட்டிருக்கிற நகராட்சி என்றால் பொள்ளாச்சி தான். அதிமுக ஆட்சியில் எப்பவும் ஒரு பைசா கூட புதிதாக எந்த வரியும் போடப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே எப்போதெல்லாம் திமுக நகரசபை அமைகிறதோ அப்போதெல்லாம் ஏறுக்கு மாறாக வரியை போட்டு மக்களை வரிச்சுமையில கசக்கி பிழிகிறார்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை இன்னும் முடிக்கவில்லை. எல்லா ரோடுகளும் குண்டு குழியுமா இருக்கு. சப் கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி யானையே தடுமாறி விழுகிற அளவுக்கு 5 அடி நீளம் 1.5 அடி ஆழத்துக்கு ஒரு பெரிய குழி சப் கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடியே இருக்கு. நீங்க எல்லாம் போனா பார்க்கலாம். அதுபோல நகரத்தினுடைய எல்லா ரோடுகளும் 4 ஆண்டுகளாக கட்டப்படக்கூடிய வரி பணத்தை எல்லாம் வாங்கி என்ன செய்தார்கள் என்றே சொல்ல தெரியவில்லை. ஒரு ரோடும் பராமரிக்கப்படவில்லை. நகரத்துக்குள் எங்கும் குடிதண்ணீர் வசதி சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை. குப்பையே அல்றதில்லை, நாறுது. பொள்ளாச்சி நகரம் குப்பை அல்லாமல் நாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதையெல்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் நகரத்தினுடைய குடியிருப்போர் நல சங்கங்கள், வியாபாரி சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர் பங்கேற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போது நடைபெற்று முடிவுற்றிருக்கிறது. விரைவில் பொள்ளாச்சி பழைய பேருந்து நிலையத்தை நகரமன்றம் சரி செய்து பஸ்கள் உள்ளே போய் வெளியே வர வேண்டிய அளவுக்கு ஏற்பாடு செய்து தரவில்லை என்றால் நகரமன்றத்தையே நாங்கள் முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை எங்கள் பொதுச் செயலாளருடைய அனுமதியை பெற்று நடத்துவோம். அதில் எல்லா கட்சியும் ஒன்றாக இணைவார்கள், ஊர் மக்களும் ஒன்றாக சேருவார்கள். எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். மதுரை மாநகராட்சியில் என்னென்ன நடந்ததோ அதை விட பன்மடங்கு பொள்ளாச்சி நகராட்சியில் இங்கே லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த நிதி நிர்வாகமும் கிடையாது. எல்லாம் சீர்கேடு.